ஹாய் மக்களே, மேகல சந்தேசம் சீரியல் ஜூன் 29, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமியும் சாரதாவும் ஒரு பெரிய வீட்டு கேட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அத்தை, இதுதான் கஹன் மாமா வீடு அப்படின்னு பூமி காட்டுறா. சாரதா கேக்குறாங்க, கஹன் இங்கதான் இருக்கானாமா அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய வீடா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. சரி, உள்ள போலான்னு போகும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி அவங்கள தடுத்து நிறுத்தி ஹிந்தியில ஏதோ பேசுறாரு. சாரதாவுக்கு ஹிந்தி புரியலன்னு சொல்றாங்க. பூமி அவளுக்கும் தெரிஞ்ச அரகுர ஹிந்தியில பர்மிஷன் இருக்குன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சு உள்ள போறா. ஆனா அங்க அந்த கார்டு கேட்காம அவங்கள வெளியில தள்ளுறான். அப்புறம் எப்படியோ அவனை லாக் பண்ணிட்டு 2 பேரும் மெல்ல உள்ள ஓடி போயிடுறாங்க. உள்ள போன உடனே ஆகாஷ் இவங்கள பார்த்துட்டு, யார் நீங்க, எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு கேக்குறான். உடனே பூமியும் சாரதாவும் ஓடி போய் அவனை சுத்தி வளைச்சுக்கிட்டு சந்தோஷமா கஹன் மாமான்னு கூப்பிடுறா. அப்போ அங்க இருக்கிற சோனுன்ற பொண்ணு ஆகாஷ் கிட்ட கேக்குறா, என்கிட்ட கல்யாணம் வேணாம், அது வேணாம், இது வேணான்னு சொன்னா, ஆனா இவங்க யாரு அப்படின்னு கேக்குறா. பூமி சொல்றா, இவர் என் புருஷன் அப்படின்னு சொல்றா. சாரதா சொல்றாங்க, இவன் என் பையன் அப்படின்னு. மாத்தி மாத்தி பூமியும் சாரதாவும் சொல்றத கேட்டு கடுப்பாகிறான் ஆகாஷ். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, 2 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பேசுறது எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்றான். சோனு செம்ம கோபமாகி, யாருன்னே தெரியாம உன் புருஷன் என் மகன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சோனு அங்கிருந்து போனதும் ஆகாஷ் இவங்க கிட்ட, ஹே வாட் இஸ் திஸ், எதுக்கு இங்க வந்தீங்க, அன்னைக்கு உங்களை காப்பாத்துறது தப்பா போச்சு, இன்னைக்கு இப்படி வந்து என் நிம்மதியை கெடுக்குறீங்க, உங்களுக்கு கும்பிடு போடுறேன், தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னு கத்துறான். பூமி மாமான்னு கூப்பிட, ஆகாஷ் இங்க பாரு, நான் கஹன் இல்ல, என் பேரு ஆகாஷ் வர்மா, எனக்கு சீக்கிரமே ஒரு இன்டர்நேஷனல் ஷோ இருக்கு, அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உங்களால என் டான்ஸ் பார்ட்னர் கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். உடனே பூமி கூலா சொல்றா, அவ போனா போறா மாமா, நாம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்றா. ஆகாஷ், என்னது நீயா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். ஆமா மாமா, ஏற்கனவே நம்ம சேர்ந்து பண்ணிருக்கோம்ல அப்படின்னு பூமி சொல்றா. அதுக்கு ஆகாஷ், ஐயோ எதுக்கு இப்படி பண்றீங்கன்னே புரியல அப்படின்னு சொல்லி தள்ள கை வச்சுக்கிறான். கடைசியா சாரதா சொல்றாங்க, நீ என்னதான் சொன்னாலும் பேரை மாத்தி வச்சுக்கிட்டாலும் நீ என் மகன் ககன் தான், அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா நின்னுட்டு இருக்காங்க சாரதா. சாரதா ஆகாஷ் கிட்ட கெஞ்சுறாங்க, நீ எவ்வளவு பொய் சொன்னாலும் நீ என் பையன் ககன் தான், அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கன்னத்துல கை வச்சு அழுகுறாங்க. கடுப்பான ஆகாஷ், செக்யூரிட்டி செக்யூரிட்டி அப்படின்னு கத்துறான். தயவு செஞ்சு கிளம்புங்க, எனக்கு செம்ம பிரஸ்டேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள போக சொல்றான். அவங்கள வெளியில அனுப்புறான். சாரதாவும் பூமியும் அங்க வெளியில கார்டனுக்கு வந்து பேசுறாங்க. சாரதா சொல்றாங்க, அவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு கேக்குறாங்க. பூமி டக்குன்னு சொல்றாங்க, அத்தை எனக்கு இப்பதான் புரியுது, மாமா யாருக்கோ பயந்துதான் இப்படி பேரை மாத்திட்டு சுத்துறாரு, அதனால இப்போதைக்கு அவரே இல்லங்கிற மாதிரி நாமளும் நடிச்சு மெல்ல அவரோட பயத்தை போக்கி உண்மையை புரிய வைப்போம், அது வரைக்கும் மாமா இங்கதான் இருக்காருன்ற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றா. சாரதாவும் நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அடுத்தது கேபி கண் முழிச்சு பார்க்கும்போது பெட்ல இருக்காரு. எந்திரிக்க போகும்போது தெரியுது அவரை சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்கன்னு. என்ன ஏன் இப்படி கட்டினீங்கன்னு அவரு கத்துறாரு. மீரா டிஃபன் பாக்ஸோட அங்க வராங்க. நீங்க அந்த சாரதா கிட்ட போக கூடாது, அதான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிஃபன் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கேபியும் செம்ம கோவத்துல என்ன அவிழ்த்து விடுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் மீரா கிட்ட கெஞ்சையும் செய்யறாரு. மீரா அவிழ்க்க போகும்போது அபூர்வா அங்க வந்து, அவிழ்த்தா உன் வாழ்க்கையே நாசமாயிடும்னு சொல்றா. கேபி திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்கறா. மீரா பயந்து போய், நான் அவிழ்க்கல, என் புருஷன் எனக்கு வேணும், ஆனா அந்த சாரதா கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லி டிஃபன் பிளேட் அங்க வச்சுட்டு போயிடுறா. கடுப்பான கேபி அந்த டிஃபன் தட்டை தூக்கி வீசிட்டு, சாரதா எங்க இருக்க அப்படின்னு கத்துறாரு. மறுநாள் விடியுது. ஆகாஷ் கண்முழிச்சு பார்க்கும்போது அவன் கால் மாட்டுல பூமி படுத்துக்கிட்டு இருக்கா, பக்கத்துல சாரதாவும் தூங்குறாங்க. அதை பார்த்து ஆகாஷ் ஷாக் ஆகி, ஹே என்னது இது அப்படின்னு சொல்லி கத்துறான். சாரதா மெல்ல எந்திரிச்சு, ராத்திரி நல்லா தூங்குனியா ககன் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது பூமி, மாமா தூங்கி ஏஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆகாஷ் டென்ஷன் ஆகி, நேத்து ராத்திரி உங்களை வெளியில தானே அனுப்புனேன், அப்புறம் எப்படி திரும்ப உள்ள வந்தீங்கன்னு கத்துறான். அதுக்கு பூமியும் சாரதாவும் சொல்றாங்க, நீ ஏன் கஹன்னு ஒத்துக்க மாட்டேங்கன்னு எங்களுக்கு புரியுது, துரு, அபூர்வா, தாராவால உனக்கு ஆபத்து இருக்கிறது தானே நீ பயந்து நடிக்கிற, ஆனா நீ ஆஸ்கர் ரேஞ்சுக்கு நடிக்கிற மாமா அப்படின்னு சொல்றாங்க பூமி. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், தாராவா, அவங்க யாரு, உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன், நான் கஹன் இல்ல, கிளம்புங்கன்னு கெஞ்சுறான். அப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். பூமி அவன் சொல்லவும், சரியத்த நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு
வெளியில போறா. ஆனா அவங்க வெளியில போகல, அங்கதான் இருக்காங்க. ஆகாஷ் ஹாலுக்கு வந்து கிட்டார் எடுக்க போகும்போது பூமி அங்க கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கா. சாரதா அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆகாஷ் ஷாக் ஆகி, இன்னும் நீங்க போகலையா அப்படின்னு கத்துறான். பூமி கூலா, மாமா உனக்காக பிடிச்ச கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆகாஷ் டென்ஷன் ஆகி, இதுதான் உங்க பிளானா? இவ என் பொண்டாட்டி, நீங்க என்னோட அம்மா, என்ன நம்ப வைக்க பாக்குறீங்களா அப்படியான்னு கேக்குறான். அதுக்கு பூமி, இது பிளான் இல்ல மாமா, நிஜன்னு சொல்றா. ஆகாஷ் ப்ரூஃப் காட்டுன்னு கேக்குறான். பூமி உடனே அவகிட்ட இந்த பழைய வீடியோ எல்லாம் போட்டோ எல்லாம் அவன்கிட்ட காட்டுறா. அதை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான் ஆகாஷ். பூமி சொல்றா, பாத்தியா மாமா, இந்த போட்டோ வீடியோ இருக்கிறது எல்லாமே அப்படியே ஒன்ன மாதிரி தான் இருக்கு, நீ தான் எங்களை மறந்துட்ட அப்படின்னு சொல்றா. சாரதாவும் பெத்த மனசு தன் பிள்ளைய அடையாளம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆகாஷ் அதை நம்பாம கைத்தட்டி சிரிச்சு, யார் உங்களை இங்க அனுப்புனது? என் ஸ்டார் இமேஜ டேமேஜ் பண்ண யாராவது காசு கொடுத்து அனுப்புனாங்களா அப்படின்னு கேக்குறான். வீடியோ டயலாக் எல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? காசுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு சாரதா அழுதுகிட்டே, நாங்க காசுக்காக வர்றவங்களா தெரியுறோமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆகாஷ் விடாம, இல்லைன்னா ஓவர் நைட்ல என் இமேஜை கெடுக்க பிளான் போடுறீங்களான்னு கேக்குறான். சாரதா அழுதுகிட்டே சொல்றாங்க, நாங்க காசுக்காகவோ பேருக்காகவோ வரல, என் பையனுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பூமியும், ஆமா மாமா, நாங்க உனக்காக மட்டும்தான் வந்தோம், நான் தான் கஹன்னு ஒப்புக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம், நீ எத்தனை நாள் ஆகாஷா இருக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனை நாள் இரு, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம், சமைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சொல்றா. கடைசி ஆகாஷ், எனக்கு பெண்களை மதிக்க தெரியும், ஆனா இப்படி யார் வேணாலும் வந்து நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொன்னா எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறான். அவங்க ரெண்டு பேரும் அவன் பேசுறத ரொம்ப கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு, நாளைக்கு என்ன ப்ரோமோ ரிவ்யூ காமிக்கிறாங்கன்னா, பூமி வீட்டுல செமையா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க வர ஆகாஷ் அவ ஆடுறத பார்த்துட்டு வாவ்னு கை தட்டி பாராட்டுறான். நான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததே இல்லை, செமையா டான்ஸ் ஆடுறீங்க, இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். பூமியும் ஒன்னும் புரியாம என்ன அதுன்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், நீ கேட்ட மாதிரியே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்க அத்தை கிட்ட நான் தான் உங்க ககன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டு பூமி ஒரே சந்தோஷமாயிடுறா. நிஜமாவே சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆகாஷும், ஆமா, நீ சொன்ன மாதிரியே உன் அத்தை கிட்ட வந்து ஒத்துக்கிறேன், கிளம்பு போலான்னு கூப்பிடுறான். ஆனா கிளம்பும் போது ஆகாஷ் அவளை தடுத்து, இரு, நான் இப்படி பண்ணுன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். பூமி என்ன கண்டிஷன்னு கேக்குறா. நீ என் கூட சேர்ந்து என் டான்ஸ் பார்ட்னரா ஸ்டேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நீ செமையா டான்ஸ் ஆடுற, நீ என் கூட இருந்தா நான் நினைச்சது மாதிரி கோல் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆகாஷ் கை நீட்டி, இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா என் கூட கை கொடு, நான் உடனே ஹாஸ்பிட்டல் வந்து உன் அத்தை முன்னாடி நான் தான் கஹன்னு சொல்றேன், அவங்களும் குணமாகிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ பூமி, அத்தை உயிர் பிழைக்கணும்னா ஆகாஷ் வந்து கஹன்னு சொன்னாதான் நம்ம டாக்டர் சொன்னபடி அத்தை உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. வேற வழி இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கடைசியா ஆகாஷ்க்கு கை கொடுக்கறதுக்காக தன் கையை நீட்டுறா. அதோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய் மக்களே.